என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கொடுக்கிற செய்தியின் தலைப்பு ஜெப வீடு. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? ஜெப வீடு. அது எங்கே இருக்குது? அந்த ஜெப வீடு, அந்த ஜெப வீடு எங்கே இருக்குது அப்படின்னா அர்த்தம் என்ன? அது இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னுடைய வீடு ஜெப வீடு அப்படின்னு இயேசு சொன்னார். நம்மெல்லாம் இயேசுவை பின்பற்றுவாங்க, இயேசுவின் சீஷர்கள், அப்படிதானே? நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் இயேசுவின் சீஷர்கள். அவர் சொன்னது போல நாங்களும் சொல்ல வேண்டாமா? எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? இப்போ நான் இயேசுடைய பிள்ளை, இயேசுவை பின்பற்றுவேன், நானும் எப்படி சொல்லணும்? என்னுடைய வீடு ஜெப வீடு. எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், தனி ஜெபம் பண்ணுறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்வீங்களா? எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், எங்கள் வீட்டில் தனி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, பெரிய டிவி கூட இருக்குது, பெரிய டிஸ்பிளே, மினி தியேட்டர்னு சொல்லுவாங்களே, எல்லாம் இருக்குது, ஏசி இருக்குது, மினி தியேட்டர் இருக்குது. உங்கள் வீட்டில் ஜெபம் இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால் அது நியாயமா? நீங்களே கேளுங்க, அது நியாயமா? எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, மினி தியேட்டரே இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, வீட்டில் ஜெபம் இல்லை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இன்னைக்கு வருத்தப்படுங்க, மனம் திரும்புங்க, இன்றையிலேருந்து மாறுங்க. நீங்கள் சொல்லணும், நம்ம எங்கள் வீட்லேயும் ஜெபம் நடக்குது, எங்கள் வீட்டில் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இன்னிலேருந்து ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் வரணும். நான் சொன்ன வார்த்தைகள் மறக்கக்கூடாது. சாப்பிடும்போது, டிவி பார்க்கும்போது உங்களை குத்தணும். எல்லாம் இருக்குது, எங்கள் வீட்டில் ஜெபம் இல்லையே, அதை போல் ஒரு மோசமான காரியம் எதுவும் இல்லை, இன்னிலிருந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. சரி, எந்த வீட்டில் ஜெபம் பண்ணணும்? என்னுடைய வீடுன்னு அவர் சொன்னார், இப்போ நான் சொல்லணும் என் வீடுன்னு. வேதாகமத்தில் பல வீடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. முதல் வீடு இந்த நான் தான் ஒரு வீடு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. நம்முடைய வீடு, இந்த வீட்டை பற்றி தான் அங்கே பவுல் சொல்றார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. இந்த வீடு யாரு? உங்களை சொல்லுங்க, நான் தான் அந்த வீடு. அதே 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நீங்க தேவ ஆலயமா, இது ஒரு வீடு. உங்க இருதயம், உங்க சரீரம் ஒரு வீடு. உங்க இருதயமே ஒரு வீடு, உங்க சரீரம் ஒரு வீடு. உங்க இருதயம் ஒரு வீடு, உங்க சரீரம் ஒரு வீடு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்குத்தான். அங்க தங்குறாராம், அங்க அவர் தங்க விரும்புகிறாராம். ஆனால் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ இந்த வீட்டில் முதல்ல ஜெபம் நடக்க ஆரம்பிக்கணும். எந்த வீட்டில்? என்னுடைய இந்த இருதயமாகி வீட்டில், இந்த சரீரமாகி வீட்டில் என்ன நடக்கணும்? ஜெபம் நடக்கணும். என்னுடைய வீடு ஜெப வீடு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்படி விளங்குதா விளங்கலையா? இந்த இருதயத்தில், இந்த சரீரத்தில் எப்போதும் என்ன நடக்கணும்? ஜெபம் நடக்கணும். நான் சொல்லணும்,
என்னுடைய வீடு ஜெப வீடு, என் வீடு ஜெப வீடு. எப்போ பார்த்தாலும் இங்கே ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். உள்ளத்தில் இந்த உங்கள் சரீரத்தில் எப்போதும் என்ன நடக்கணும்? ஜெபம் நடக்கணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது நம்ம இந்த வீட்டில் ஜெபம் நடக்கணும். அதனால தான் மத்தேயு 6:6 ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, அப்போ என்ன செய்ய சொல்றாரு? ஜெபிக்க சொல்றாரு. இண்டிவிஜுவல் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க இன்றைக்கு உங்களையே கேட்டு பாருங்க. ஆமாம், தனி ஜெபம் பண்ணுறீங்களா? தனி ஜெபத்துக்கு நேரம் உண்டா? பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம் உண்டா? எல்லார்ட்டையும் பேசுகிறீங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, சொந்தக்காரர்கிட்ட பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க. ஆனால் இயேசுவோடு பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கலைன்னா அது ரொம்ப வருந்தத்தக்கதான காரியம். இங்கே கூட்டமாக பாட்டெல்லாம் பாடுறோம். சில வீடுகளில் போகிறப்ப நான் அடிக்கடி யோசிப்பேன், நாம ஜெபம் பண்ணிட்டு வரக்கூடாது, அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் நானே ஜெபம் பண்ணிட்டு வரக்கூடாது, அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவரையோ தலைவியோ ஜெபிக்க சொல்லுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா, பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்களால சரியாக ஜெபிக்க முடியல. யோசிப்பேன், இவங்க சபைக்கு வராங்க, ஆராதனைக்கு அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் சரியாக ஜெபிக்க கூட இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. அதனால் இன்றையிலிருந்து முதல்ல இந்த வீட்டில், எந்த வீட்டில்? உங்கள் சரீரமாகிய வீட்டில், உங்கள் இருதயமாகிய வீட்டில் என்ன நடக்கணும்? ஜெபம் நடக்கும். நீங்கள் சொல்லணும், என்னுடைய வீடு ஜெப வீடு. எத்தனை பேர் அப்படி இன்னிலும் சொல்ல ஆரம்பிப்பீங்க? என்னுடைய வீடு ஜெப வீடு, நான் ஜெபிப்பேன். என்னுடைய வீடு, இந்த இருதயமாகிய வீடு ஜெப வீடு. அடுத்தபடியாக உங்கள் குடும்பத்தில், இன் யுவர் டுவெல்லிங் பிளேஸ், நீங்கள் வாசம் பண்ணுற அந்த வீட்டில் ஜெபம் நடக்கணும். நீங்கள் வாசம் பண்ணுற வீட்டில், ஆமாம், இது இருதயமாகி வீடு, சரீரமாகி வீடு, அதில் முதல்ல ஜெபம் நடக்கணும். அப்புறம் எங்கே ஜெபம் நடக்கணும்? நீங்கள் தங்கி இருக்கிறீங்களே வீடு, அந்த வீட்டில் ஜெபம் நடக்கணும். அதனால தான் யோசுவா சொல்கிறாரு, யோசுவா 24:15 சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நல்ல உதாரணம். அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? தன் வீட்டார் அனைவரோடும், தான் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போறதில்லை. சில குடும்பங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்க தனி ஜெபம் பண்றீங்க, ஆனா குடும்ப ஜெபம் இல்லை. எல்லாம் கவனமா கேளுங்க. உங்களை நிறைய வீடுகளில் தனி ஜெபம் பண்றீங்க, ஆனா என்ன ஜெபம் இல்லை? குடும்ப ஜெபம் இல்லை. ஆனா கொர்நேலியு பத்தி வேதம் சொல்லுது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் ஜெபம் பண்ணுகிறவனாயிருந்தான். அப்போ வீட்டாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும், வீட்டாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். கேரளாவில் 2-3க்கு மேற்பட்ட ஊர்கள் இருக்குது. அந்த ஊருக்குள்ள ஒரு மாலை 7:30 மணி, ஒரு 8 மணி, 8:30 மணிக்கு அந்த ஊருக்குள்ளே போனால் தெருவெல்லாம் வீட்டுக்கு வீடு ஜெபம் பண்ணுறாங்க. பாட்டு சத்தம் கேட்குது, இந்த வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அடுத்த வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது, கொஞ்சம் தள்ளி போனால் இன்னொரு வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. அந்த கிராமம் முழுவதும் போனால் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரலும் எங்கே பார்த்தாலும் என்ன கேட்குது? ஜெப சத்தம் கேட்குது. மேலேருந்து ஆண்டவர் உங்கள் வீடுகளை பார்க்கணும். சாயங்கால நேரத்தில், காலை நேரத்தில் அங்கே ஜெபம் நடக்கணும். உங்கள் வீட்டில் ஜெபம் நடந்துச்சுன்னா அக்கம் பக்கம் இருக்கிற பிசாசுக்கெல்லாம் ஒரு அலர்ஜி ஏற்படும். அவனுக்கே பிரச்சனை வந்துடும்.
ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு ஆளுக்கு அசுத்தாய் வந்து அவர் குறி சொல்வாரா. அந்த குறியை கேட்பதற்கு நிறைய ஜனங்கள் வருவாங்களாம், கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். அந்த ஊரில் அதே தெருவில் ஒரு விசுவாசி வாடகை ஓடு எடுத்து போய் தங்கிட்டார். இவர் வீட்டில் ஜெபம் பண்ண பாட்டெல்லாம் பாடி ஜெபம் பண்ண அந்த குறி சொல்கிற ஆளுக்குள்ள குறி சொல்கிற ஆள் ஓடியே போச்சு. அந்த ஆளால் குறி சொல்ல முடியல, காலி பண்ணிகிட்டே போயிட்டானா. அவன் போகும்போது சொல்லிட்டு போனானா, இந்த ஆள் கிறிஸ்தவர் வந்து இங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் என்ன சொல்ல முடியல, குறி சொல்ல முடியல. பாருங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஜெபம் பண்ணால் சமுதாயத்துக்கு எவ்வளோ நன்மை உண்டாது பாருங்க. பிசாசு ஓடிடுவான், அந்த ஏரியா விட்டே ஓடிடுவான். நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறதுனால தான் உங்கள் ஏரியாவில் ஆவியான கிரியை செய்ய முடியல. இப்போ இன்றையிலிருந்து நம்ம சபையில் உள்ள எல்லா வீடுகளிலும் என்ன நடக்கணும், குடும்ப ஜெபம் நடக்கணும். சகோதரன் தினகரன் பல தடவை தன்னுடைய சாட்சியில் சொல்லியிருக்கிறாரு, குடும்ப ஜெப நேரத்தில் தான் அவருக்கு ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் கூட அந்த அனுபவம் உண்டு. குடும்ப ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். செய்திகள், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க வேண்டிய செய்திகளை எனக்கு என்றைக்கு தந்திருக்கிறார், குடும்ப ஜெபம் நடக்கும்போது கொடுத்திருக்கிறார். அதனால குடும்ப ஜெபத்தை அற்பமா நினைக்காதீங்க. சரி, இப்போ இந்த இருதயமாகி வீட்டில், சரீரமாகி வீட்டில் ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க குடும்பம் வசிக்கிற வீட்டிலும் ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. தானாவே என்ன பேர் வந்துடும் தெரியுங்களா, இந்த சபை ஒரு ஜெபிக்கிற சபை. சபையாகிய வீட்டிலும் ஜெபம் தானா வந்துடும். எழுப்புதலுக்கு அடிப்படை ரகசியம் ஜெபம்தான். எழுப்புதலுக்கு அடிப்படை ரகசியம் ஜெபம்தான். கொரியாவில் எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்றோம், உலகத்திலேயே பெரிய சபைன்னு சொல்றோம். அதுக்கு ரகசியம் என்ன தெரியுங்களா, மணிக்கணக்கில் ஜெபிக்கிறாங்க, மணிக்கணக்கில் ஜெபிக்கிறாங்க, சபையார் ஜெபிக்கிறாங்க. ப்ரேயர் மவுண்டைன் ஒன்று வச்சு அதில் ஜெபம் பண்ணுறாங்க. எனவே இந்த தேசம் சந்திக்கப்படணும், நம்ம சபை வளரணும், ஆத்துமாக்கள் விடுதலை பெறணும். அவங்கள குறை சொல்லிட்டதில் அர்த்தமே இல்லை. குடிக்கிறாங்க, புகைக்கிறாங்க, கஞ்சா போடுறாங்க, சினிமா பார்க்குறாங்க, ஆண்டவரை தேடலை, நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணி அவங்கள கொண்டு வருவ நம்முடைய பொறுப்பு. நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்க. உங்கள் வீட்டில் இன்னிலிருந்து குடும்ப ஜெபம் இல்லைன்னா குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. பாட்டு பாடுங்க, வீட்டில் பக்கத்தக்கத்தெல்லாம் கேட்கட்டும், பாட்டு பாடுங்க. 2 பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி பைபிள் படித்து ஜெபம் பண்ணுங்க. இன்னிலிருந்து எல்லா வீட்லையும் என்ன நடக்கணும், உங்கள் இருதயமாகி வீட்டில் தனி ஜெபம் நடக்கணும். குடும்பமாகி வீட்டில் என்ன நடக்கணும் சொல்ல மாட்டீங்களே, குடும்ப ஜெபம் நடக்கணும். 2 வேளையும் பண்ணாட்டியாவது பரவாயில்ல, ஒரு வேளையாவது பண்ணுங்க. காலையில் எழுந்துச்சு அவதி அப்பதியாக ஓடணும் வேலைக்கு. அதனால் காலையில் ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைகள் அனுப்பணும், சமையல் பண்ணணும், 8:30 போகணும், 7 போகணும். சரி, ரைட்டு, சாயங்காலம் பண்ணுங்க. வேலை முடிச்சு வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு பண்ணுங்க. 2 பேர் தான் பண்ணுங்க, பரவாயில்ல. பையன் லேட்டாக வரட்டும், நீங்கள் இருக்கிற ஆள் பண்ணுங்க. 3 பேரோ 4 பேரோ இருக்கிறவங்க பண்ணுங்க. செய்வீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். செய்வோம்னு சொல்ல மாட்டீங்களே. சரி, சில ஆட்களுக்கு ஜெபிக்கவும் தெரியல. 1 மணி நேரம் என்னத்தை ஜெபிக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தர் 2 பேர், நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, 1 மணி நேரம் எப்படி பார்த்து ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சில குறிப்புகளை தரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது, மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல ஜெபத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. பியூரிஃபிகேஷன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க பாலாம். எங்கள் ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு தடை ஒன்று இருக்குதுன்னா அது என்ன காரணம்தான்? பாவம்தான். வெளியரங்கமான பாவம் இருக்குது, அந்தரங்கமான பாவம் இருக்குது, சரீர பாவம் இருக்குது, ஆவிக்குரிய பாவம் இருக்குது.
சரீர பாவம் செய்யல அப்படின்ட்டு பெருமையா இருந்தீங்கன்னா அதுவும் பாவம் தான். சரீர பாவம் எதுவும் இல்லைன்னு பெருமையா இருந்தீங்கன்னா அதுவும் பாவம் தான். கோச்சுக்காதீங்க. உங்களை யாராவது சாதி பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா அதுவும் பாவம் தான். இந்த கையில் கயிறு கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப நாள் எனக்கு தெரியாது, அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கலர் கயிறாம். ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி பண்ணுறாங்களாம். அந்த கயிறு கட்டிக்கிட்டு போனால் அவன் அந்த இனம்னு தெரிஞ்சுக்கிறாங்களாம். அவன் ரைட். உங்களுக்கு தெரியாதா? ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க. அடுக்கடவுளே, பல பள்ளிக்கூடங்களில் நடக்குது பார்த்தீங்களா? சொல்கிறாங்க. கல்லூரிகளில் நடக்குது. அந்த கயிறு கட்டிட்டு போனால் அவன் அந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இந்தியாவில் உள்ள சாபக்கேடே அதுதான். இந்தியாவில் உள்ள சாபக்கேடே அதுதான். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ரஷ்யா, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் பள்ளிக்கூடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டால், வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டால் அதில் பெயர், விலாசம், படிப்பு அதுதான் இருக்கும் கேள்வி. கம்யூனிட்டி என்ற வேர்டு உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது. இந்தியாவில் மாத்திரம்தான் என்ன இருக்குது? நீ என்ன ஜாதி? எவ்வளோ கேவலமான ஒரு சாபக்கேடு. அந்த பிசாசு வீட்டில் வச்சிருக்காத, அதுவும் பாவம்தான். மறந்துடாது, அதுவும் பாவம்தான். அதுவும் பாவம்தான். பெருமை ஒரு பாவம்தான். கசப்பு ஒரு பாவம்தான். கோபம், வைராக்கியம், கோபம், வைராக்கியம். ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் மனிதர்களோட. நீங்க உடனே கோபப்பட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கிறன்றீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பண்றதுக்கெல்லாம் அப்பப்போ போட்டாருன்னா இந்த உலகமே இப்போ இருக்காது. அவர் பொறுமையா இருக்கிறார். இது சில தொக்கா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பாவம் பண்ணிட்டு இருக்கிறான். அது அதை விட கேவலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மன்னிச்சிருவாருங்க அப்படி சொல்லித்தரான்களாம். ஆண்டவர் எல்லாம் மன்னிச்சிருவார் பரவாயில்லன்றான்ல. எப்படி சொல்றான் ஆண்டவர்? ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாருங்க, ஏன் இப்படி? அதெல்லாம் உபவாசம் மட்டும் சரிப்படுத்திக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணிடுறானா? உபவாசம் போட்டு மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிடுறானா. இப்படியே காலம்புறம் ஓட்டக்கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்க. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்க. அறிஞ்சோ அறியாமலையோ சிந்தனையிலையோ பார்வையிலையோ காதலையோ என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதனால் என்ன செய்யணும்? நீங்க முதல்ல ஜெபத்தில் முதல் பகுதி ஒரு 5 நிமிஷம் எதுக்கு எடுத்துங்க? உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. காதினால பாவம், கண்ணினால பாவம், நாவினால பாவம், நினைவுல பாவம். எதுல பாவம்? நினைவுல பாவம். யாரையாவது பார்த்து செத்து ஒழிய மாட்டேங்கிறான்னு நினைச்சீங்கன்னா அது பாவம் தான். வெளியே சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்படி வெளியே சொல்ல மாட்டீங்க? கலந்து போக மாட்டேன்னு சனியை அப்படின்னு யாராவது மனசில் நினைச்சீங்கன்னா அது பாவம். இப்போ நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை பேர் அப்படி நினைச்சீங்களோ எனக்கு தெரியாது. செத்து தொலை, எங்கேயாவது போய் தொலை, சனிய அப்படின்னு சொல்றீங்கல்ல, மனதில் நினைக்கிறீங்க, வெளியில சொல்றது இல்லை. அதெல்லாம் கூட பாவம்தான். அதெல்லாம் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்வோமா? முதல்ல செப்ப நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் எடுத்து, ஆமா, குடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு இருக்காது. அப்புறம் ஒரு ஆள் ஃபுல் போதையில் இருக்கிறான். நம்ம போய் எப்பா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாஸ்டர்ன்றான். அப்புறம் திரும்பவும் நாளைக்கு தண்ணி அடிச்சு திரும்பவும் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் சுத்தப்பட. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவன். எவன் அறிக்கை செய்து
விட்டு விடுகிறவனோ சொல்ல மாட்டீங்களே. ஆமா, நீ டெய்லி பண்ணிட்டு மன்னிப்புன்னு கேட்டுட்டு இருக்காத. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் இருந்துச்சுன்னா நிப்பாட்டுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒரு சகோதரன்ட்டு சொன்னாரு, கெட்ட வார்த்தை வாயில வர்றதில்லை பாஸ்டர், மனசுக்குள்ள வருது அப்படின்றான். ரட்சிப்புகள் நடத்தியாச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா மாறிட்டாரு. ஏயா எப்படி இருக்கிற, இப்ப எல்லாம் மாற்றம் வந்துடுச்சான்னு கேட்டேன். மாற்றம் வந்திருக்கு பாஸ்டர், ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா. பரவாயில்ல, தம்பி நல்ல தம்பி தான். என்ன சொல்றான், வாயில வர மாட்டேன்னு, ஆனா இதுவரையிலும் வருது கோபத்துல. இதுவரையிலும் வருது. இப்போ கூட ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க, வாயில வருதுன்னாராம். அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆமேன். அப்படி யாருக்கெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி இயேசு ரத்தத்தால கழுவப்படுறது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன பண்ணாருன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு என்னதான் செய்யல, நல்ல ஆண்டவர் நல்லா போஷிக்கிறாரா, தங்க ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரா, வாடகை வீடாவே இருக்கட்டும், ஏதோ ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரா, போட்டுக்க உடை கொடுத்துருக்கிறாரா, இதை விடுங்க, ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரா, ரட்சிப்பு கொடுத்தாரா இல்லையா, பாவம் மன்னிப்பு கொடுத்தாரு இல்லையா, என்னை தெரிந்து கொண்டார் இல்லையா. அப்படி இல்லைன்னா இந்நேரம் எங்கே உட்காந்துருப்பேன், சினிமா தேட்டரில் உட்காந்துருப்பேன், எங்கேயா பாரில் உட்காந்துருப்பேன். என்னை ரட்சித்ததுனால இங்கே வந்து பரிசுத்தவான ஐக்கியத்தை, எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்திருப்பதே பெரிய புண்ணியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இங்க சர்ச்சைக்கு வந்து பைபிள் எடுத்து வசனத்தை தியானிக்கிறோமே, இது பெரிய பாக்கியம் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபத்துல பாவ அறிக்கை பண்ணி ரத்தத்தால கழுவப்பட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு தந்த பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி, அதிசயமானவரே, சர்வ வல்லவரே, என்னை காண்பவரே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. சரிதானா? பண்ணலாமா? எழுந்து அப்படி செய்வீங்களா? பார்க்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்ப்போம் எத்தனை பேர் யூடியூப்ல போய் கமெண்ட்ஸில் கொடுங்க. எஸ், we are conducting family prayer அப்படின்னு ஒரு செய்தி வரட்டும். பாஸ்ட்டுக்காவது அனுப்புங்க, எனக்காவது அனுப்புங்க. இந்த பொதுவான காமன் நம்பருக்கு அது எதையோ ஒன்று எனக்கு செய்தி வந்துடணும். குடும்ப ஜெபம் பண்ணுறோம், தனி ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஜெபத்தை ஆரம்பிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். இதுதான் பிரதானமான புத்தியா. பவுல் எவ்வளோ புத்தி சொல்லுகிறார், 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். ஆனா அதுல ஒண்ணு என்னவா, பிரதானமானதான், above all, எல்லாவற்றுக்கும் மேல பிரதானமான புத்தி என்ன சொல்லுங்க, அது என்னது? முதல்ல பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கர்த்தரை என்ன பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் எதை ஆரம்பிச்சிருங்க, விண்ணப்பம், ஜெபம், மன்றாட்டு, அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. சரிதானா? ரைட். அடுத்த பகுதி செய்தியில இன்னொரு குறிப்பு ஒன்று வச்சிருக்கிறேன். எதுக்காக ஜெபம் பண்றது? இப்ப பார்த்தது ஹவு டு ப்ரே, முதல்ல பார்த்தது வேர் டு ப்ரே. எங்க ஜெபிக்கணும்? உங்க இருதயமாகி வீட்டில், சரீரமாகி வீட்டில் ஜெபிக்கணும், வேர் டு ப்ரே. அப்புறம் வேர் யூ டுவெல், எங்க வாசம் பண்றீங்களோ அந்த வீட்டில் ஜெபம் நடக்கணும். விளங்கிட்டீங்களா? தனி ஜெபம் இந்த கூடாரத்தில் தனி ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்தது உங்க வீடாகிய கூடாரத்தில் என்ன நடக்கணும்? ஜெபம் நடக்கணும், வேர் டு ப்ரே. அடுத்தது என்ன சொன்ன? ஹவு டு ப்ரே. உங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க? ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமா. 3வது குறிப்புல வாட் டு ப்ரே, எதுக்காக ஜெபிக்கிறது?
அப்படின்னு சொல்ல விரும்புறேன். முதல்ல உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கா ஜெபம் பண்ணாம வானாமா, உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தில் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதியும்னு சொல்லுங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்னன்னு ஜெபிக்கிறார் யாபேசு? என்னை ஆசீர்வதியும். அப்போ முதல்ல உங்க ஜெபத்துல முதல்ல யாருக்கா ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க என்னை ஆசீர்வதியும்னு சொல்லுங்க. என்னை ஆசீர்வதி. யாக்கோபு அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆதியாகமத்துல 32ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் போராடி ஜெபிக்கிறான். என்னன்னு ஜெபிக்கிறான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன். முதல்ல உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கா ஜெபிக்கும் போது என்னெல்லாம் ஜெபிக்கலாம்? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உன்னை ஜெபிக்கிற மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கா ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் குறைவா இருக்குது ஆண்டவரே, எனக்கு நல்ல விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உறுதி இல்லை, எனக்கு நல்ல உறுதியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருக்கமாக வரணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆத்துமாதாயம் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வேலை வேண்டுமா? உங்களுக்கு பொருளாதார தேவை இருக்குதா? உடம்புல சுகம் இல்லையா? எனக்கு நல்ல சுகத்தை தாரும் அப்படின்னு யாருக்கா ஜெபம் பண்ணுங்க. ப்ரே ஃபார் யுவர் செல்ஃப். முதல்ல உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. அதில் போய் நான் ரொம்ப பெருந்தன்மை உள்ளவன், எனக்கால ஜெபிக்க மாட்டேன், கர்த்தர் என்னை பார்த்துக்குவார் அப்படிலாம் விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் சமாதானம் வேண்டும். எபிரேயர் 11:7 பாருங்க. அவன் மட்டும் பரலோகம் போறதுக்காக பிழையை உண்டு பண்ணல, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. இப்போ உங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும், உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், உங்க மனைவியை பாதுகாக்கணும், கணவனை பாதுகாக்கணும், உங்க அப்பா அம்மாவை பாதுகாக்கணும், அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க மட்டும் மோட்சம் வந்துட்டு அப்பா அம்மா நரகம் போலாமா? சொல்லுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, பரலோகத்துக்கு போயிட்டீங்க, ரைட்டு. உங்கள் அப்பா அம்மா நரகம் போகலாமா? அவங்க எப்படியா கொண்டு வரணும், உங்கள் மனைவியை கொண்டு வரணும். கணவன், இங்கே எவ்வளோ சகோதரிமார்கள் உங்கள் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பல வருடங்களாக சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கணவன்மாரை கொண்டு வர உங்களால் முடியல. நிறைய பேர் சகோதரர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் வரீங்க, உங்கள் மனைவிமார்கள் ரட்சிக்கப்படலை, உங்கள் வீட்டில் ஒருத்தர் சரியாக ரட்சிக்கப்படலை. ஆனால் நீங்கள் உங்களை மட்டும் பரலோகம் போனால் போதும் நினைக்கிறீங்க. அதுக்கு முயற்சி எடுக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும், உங்கள் குடும்பத்தில் சுகம் வேண்டும், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும், உங்கள் வீட்டாரெல்லாம் பக்தியாக இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்யணும். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்வீங்களா? பார்க்கலாமா? சரி, முதல்ல உங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அப்புறம் யாருக்காக ஜெபம் பண்ணணும்? உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டாமா? ஒரு ஆள் கேட்குறேன், பாஸ்டருக்காக அவரு நாங்கள் நல்லா இருக்கிறாருங்க, ஜாலியாக அவருக்கு அவர் நல்லா இருக்கிறாருங்க. எங்களுக்கு பல பாரங்கள் உண்டு, பல கவலைகள் உண்டு, பல தேவைகள் உண்டு. அதெல்லாம் வெளியே சொல்லிக்காம நாங்கள் சப்பாரி போட்டுக்கிட்டுலாம் போட்டுக்கிட்டு சிரித்த முகத்தோடு எங்களை பற்றி வெளியே காட்டிக்காமல் ஜெபிச்சுட்டு வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கமெல்லாம் சூப்பராக வைப்போம், பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்ணுறீங்க? எங்கள் சபை வளரணும், எங்கள் சபையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், எங்கள் சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், எங்கள் சபையில் எழுப்புதல் வரணும். உங்கள் சபைக்காக ஜெபிங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் பார்க்கலாம். அதில் 2 கொரிந்தியர் 1:11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:11. அப்போஸ்தலனாகிய பவுல் சபையாரை பார்த்து கேட்கிறார், விண்ணப்பத்தினால் எங்களுக்கு
உதவி செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபையாரை பார்த்து கேட்கிறார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிங்க. பார்த்தீங்களா? சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சொல்லுங்க, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம். அப்போ உங்க ஊழியர்களுக்காக நீங்க எப்படி ஜெபிக்கலாம்? ஊக்கத்தோடு ஜெபிக்கலாம், சபையா ஜெபிக்கலாம். சபைக்காக ஜெபிக்கணும், சபையினுடைய மேய்ப்பொருளுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியா எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிக்கணும். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற விஷயத்துல அதுலயும் பல குறிப்புகள் நான் சொல்லலாம், சமயம் போதாது. உங்க ஏரியாவுக்காக ஜெபம் பண்ணுங்களேன், உங்க பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா பகுதிகள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஜெபம் பண்ணி எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு தெரியுங்களா? ஜெபம் பண்ணி பஞ்சாப்ல 2 முழு மாவட்டங்கள் கிறிஸ்தவ மாவட்டங்களா மாறிடுச்சு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, நம்ம நாட்டிலே நடக்குது. ஜெபம் பண்ணி ஆமா, லூதியானா என்ற மாவட்டமும் அமிர்தசரஸ் என்ற மாவட்டமும் என்ன மாவட்டமா மாறிடுச்சு? அதுக்கு பேர் என்ன சொல்லிட்டான்? கிறிஸ்டியன் டிஸ்ட்ரிக்ட்னு இட்டான். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப பேர் வந்துட்டாங்க. ஏன் அம்புட்டு தூரம் போறீங்க? ஒரிசாவில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, கந்தமால் மாவட்டம், அதுவே இப்போ என்னவா மாறிடுச்சு? ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. 50% மேலே தாண்டிடுச்சுன்னா பிராண்ட் பண்ணிடுவான், கிறிஸ்டியன் சொல்லிடுவான் அந்த டிஸ்ட்ரிக்ட. அங்க 60க்கு மேலே தாண்டிடுச்சு. இன்னிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எங்கள் சபை என்னன்னு பேர் எடுக்கும்? ஜெபிக்கிற சபை. அல்லேலூயா. எங்கள் வீடு ஜெப வீடு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? முதல்ல எந்த வீடு? இந்த இருதயமாகிய வீடு, சரீரமாகிய வீடு ஜெப வீடாய் மாறட்டும். நம்ம குடியிருக்கிற வீடு ஜெப வீடாய் மாறட்டும். நாங்கள் பங்கெடுக்கிற சபை, அந்த வீடும் ஜெபிக்கிற சபையாய் மாறட்டும். தேசத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தேசத்தை ரட்சிப்பார். ஒரு பெரிய எழுப்புதலை சந்திப்போம். எத்தனை